அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்றிருப்பவர். இவர் சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் ஆணித்தரமாக இருக்கும். அதை தாண்டி இவருடைய லைன் ஆஃப் அந்த மார்க்னு சொல்வோம். அதாவது இவங்க இந்த இடத்துல நின்னாங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும், இந்த மாதிரியான பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ற இவருடைய அந்த அரசியல் திறனாய்வுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அவர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்களை வரவேற்பதன் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சுபா, நன்றி சார். இங்க நிறைய பேர் அதாவது சிறுபான்மையினர்னா நாங்க தான் சொல்றாங்க, சமூக நீதினா நாங்க தான் சொல்றாங்க, தமிழ் தேசியம்னா நாங்க தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்த கிளைம் பண்ணும்போது பாஜக சிறுபான்மையினரோ இல்ல பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அதிகமா கிளைம் இருக்குன்னு பாக்கலாம் சார். ஏன்னா நிறைய அமைச்சர்கள், அதை தாண்டி புதிய புதிய முகங்களை அறிமுகப்படுத்துவதில் பாஜகவுக்கு நிகர் இல்லைன்னு சொல்லலாம். மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் இப்போது தன்னுடைய தலைமையை செல்வ பெருந்தகை அவர்களை நோக்கி நகர்த்தி இருக்கு. இப்போ காங்கிரசும் இந்த கட்டாயத்திற்கு ஆளாக்கி இருக்கா? பாஜகவை பார்த்து காங்கிரஸ் அரசியல் செய்கிறதா? நிச்சயமா ராஜ்யசபா பதவியை எல்முருகனுக்கு கொடுப்பதன் மூலமா அவர் நீலகிரியில தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி அவர் இங்கு அமைச்சர் தான்ங்கிறத பாஜக உறுதிப்படுத்தினதாகவே தெரிகிறது. அங்க ஒரு நான் பிராமின் பேசினாலும் சரி அல்லது ஒரு அட்டோர்னி பிரிவினர் பேசினாலும் சரி, முருகனுக்கு அந்த இதை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த இவரை சோசியல் இன்ஜினியரிங்ல பாஜக தலைமை முழுக்க நீலகிரி சீட்டு வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியா இருந்தாலும் கூட உறுதியா நீங்க அமைச்சருங்கிற கொடுக்கும் போது காங்கிரசும் இன்னொரு பிரிவை சேர்ந்த ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒருத்தரை மாநில தலைவராக இருக்காங்க. அதற்கு பல காரணங்கள், குறிப்பா நாம் தமிழர் கட்சி ப்ரோ பரையர் அவுட்ரீச் பண்றது, தென் காங்கிரஸ்ல ஒரு 40 வருஷமா ஷெட்யூல் காஸ்ட் தலைவர் இல்லாதது, தென் திருமாவளவனுக்கு அந்த முக்கியத்துவம் தனக்கு ஒரு சேலஞ்சா வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த அணியை சேர்ந்தவங்க கருதுறது, இப்படி பல காரணங்கள்ல செல்வ பெருந்தகை வந்திருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த தரப்பு மக்கள் மத்தியில இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். சார், அடுத்ததாக கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தல் உறுதியாகிவிட்ட நிலையில் 4 முனை போட்டி நிலவுது தமிழகத்துல. அது பாஜக, அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர்ங்கிற 4 முனை சந்திப்புல பாத்தீங்கன்னா முன்னதாக நாம் தமிழர் கட்சி முந்திக் கொண்டு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே அவங்க பெண் வேட்பாளர்களுக்கு சரிக்கு சமம் உரிமை கொடுப்பவர்கள். இந்த முறையும் அதை பின்பற்றி இருக்காங்க. அந்த இடத்துல வேட்பாளர்கள் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே சார். அந்த சூஸ் ஆஃப் வேட்பாளர்கள் எந்த இடத்துல எந்த சமூகம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல அந்த சமூகத்தை அந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் இல்லாம வேற மாதிரியான ஒருவரை கொண்டு நிறுத்தி இருக்காங்களே சார். நிச்சயமா திமுக அரசியல் அதிகாரம் அங்குள்ள பெரும்பான்மை சமூகத்துக்கு தான் கொடுப்பாங்க. குறிப்பா இந்த பகுதியில இவங்க அடர்த்தியா இருக்காங்கன்னா அந்த சமூகங்களை தான் கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி செய்யாம மீனவர், குறும்ப கவுண்டர், யாதவர் இப்படி பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கு பெரிய அளவு பிரதித்துவம் கொடுத்திருக்காங்க. பொது தொகுதியில 2 பொது தொகுதியில ஆதி தமிழர்களை அட்டோனை பிரிவு சமூகத்தை சேர்ந்த அவர்களை வேட்பாளர் இருக்காங்க. 20 பெண்கள் வேட்பாளர்கள், அது படிச்ச இளம் பெண்கள், ஆக்டிவானவங்க, கல்வி அறிவுல சிறந்தவங்க, ஒரு நடுத்தர குடும்ப பின்னணி உள்ளவங்க அடிப்படையில ஒரு 20 பெண்களை தேர்வு செய்து பண்ணியிருக்காங்க. நிச்சயமா நாம் தமிழர் தமிழ் தேசியத்துல வளர்றாருங்கிற அதையும் தாண்டி சீமான் ஒரு சுருடு லீடராட்டு பல அம்சங்களை முன்னிறுத்தி தான் தன்னோட வளர்ச்சியை பாக்குறாரு. அவர் என்னை பொறுத்தவரை அவர் சில பேச்சுக்கள் ஆன்டி இந்தியன்கிற அளவுக்கு இல்லாத வரையில இருந்தா அது சிறப்பா இருக்குங்கிறதா என்னோட பார்வை. இந்த வேட்பாளர் தேர்வு பரவலா வாழக்கூடிய சமூகங்கள், சிறிய எண்ணிக்கை சமூகங்கள், ஜாதி பார்க்காம வேட்பாளர், மீனவ சமூகத்தை சேர்ந்த காளியம்மாளை மயிலாடுதுறையில பன்னீர்செல்வத்தை கொண்டு இருக்கிறாரு. அதிகம் உள்ள தஞ்சாவூர்ல விமானம், அதிகம் உள்ள ராமநாதபுரத்துல யாதவர் இருக்காரு, நாடார் அதிகம் உள்ள நெல்லையில யாதவர் விட்டுருக்கிறாரு, கன்னியாகுமரியில மீனவரை விட்டுருக்கிறாரு. இப்படி இத அவரோட சோசியல் இன்ஜினியரிங் அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு திமுக அதிமுக மாறுபட்ட அம்சம் தான். இது யூபி, பீகார் போன்ற இடங்கள்ல கன்சிராம் நிதிஷ்குமாருக்கு பலன் கொடுத்த ஒரு வியூகம். அந்த வியூகத்தை அவர் எடுக்கிறாரு. என்ன பலன் கொடுக்க போறதுங்கிறத தேர்தல் முடிவுல தான் பார்க்கணும். சார், இங்க எப்பவுமே இஷ்யூ பேஸ்ட் யார் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கான ஒரு இடம் தான் மிகப்பெரிய அளவுல ஓபனா இருக்கு. மக்கள் கிட்டயும் அவங்க தான் போய் ரீச் ஆறாங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை எப்பவுமே ஒரு இஷ்யூ பேஸ் தான் அவர் கொண்டு வர்றாரு. அதுவும் குறிப்பா பார்த்தோமே என்றால் ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக தான் இத்தனை நாளா அவர் தன்னுடைய அதிரடிகளை ஆடிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு
திருப்போரூர்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய முன்னாடி என்டிஏவில் இருந்த இரண்டாவது மிகப்பெரிய கட்சின்னு சொல்லப்படுகிற அஇஅதிமுகவுக்கு எதிராகவும் இப்ப இறங்கி அடிக்க தயாராகிட்டாரு அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை எடுத்து வச்சிருக்கும் 2024 தேர்தல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அண்ணாமலை ரொம்ப சுருடா பிரமாதமா போயிட்டு இருக்கிறாரு. அவரோட நோக்கம் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி என்கிற அந்த மேட்ச் பிக்சிங் பொலிட்டிக்ஸை உடைக்கணுங்கிறதா அவர் தெளிவா இருக்கிறார். பலமுறை போட்டி தான் பாஜக வளர்ச்சிக்கு எதிர்காலத்துல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். பாஜக ரொம்ப உறுதியான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி. அது இருமுறை போட்டிக்குள்ள அதை உடைச்சு அதை மேல கொண்டு வர முடியாம கேரளாவில கூட திணறுது, தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு திணறிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில ஸ்டாலின் இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு கூட்டணியோட இருக்கிறாரு, அதிகார பலமும் இருக்குது. அவருக்கு எதிர் எடப்பாடி தான்ங்கிறத கட்டமைக்க திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் இங்க பார்த்தாலே தெரியும், திமுக காரங்களே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டிப்பாங்க. நானே ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி இல்லைன்னு சொன்னா அதை என்டால்ஸ் பண்ண அவங்க தயங்குவாங்க. ஏன்னா அந்த ஸ்டாலினுக்கு எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில அண்ணாமலை, சீமான், எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ், நாளைக்கு ஒரு திரைக்கலைஞர், இப்படி பலரும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. இப்படி பலரும் வந்தா அந்த பலரையும் தன்னோட வீரியமான கொள்கையால பாஜகவால முந்தி செல்ல முடியும் என்கிற அச்சமும் பாஜக மீது அவங்களுக்கு உண்டு. சோ அவங்க அதனால நீங்க அந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் ஆர்வலர்கள் பேசக்கூடியவங்க எல்லாம் பார்த்தாலே தெரியும், அவங்கள வாட்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எடப்பாடி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது. ஜெயலலிதா தான் ரெட்டலையில அதிகம் ஜெயித்தாங்க, எம்ஜிஆர் தான் ரெட்டலையில அதிகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சியாளர் ஜெயலலிதா தான் ரெட்டலையில அதிகம் வெற்றி பெற்ற தலைவி. ஆனா உதயசூரியன்ல இவர் மு க ஸ்டாலின் ஜெயித்த அளவுக்கு எடப்பாடி ரெட்டையில எதுவுமே சாதிக்கல. எடப்பாடி பலகீனமாயிட்டு இருக்காரு, விழுந்துகிட்டு இருக்கிறாருங்கிற உண்மையை கூட மறைச்சு மேட்ச் பிக்சிங் பொலிட்டிக்ஸ் ஆட்டு திமுக வர்சஸ் அதிமுக ஆக்க நினைக்கிறாங்க. இதை உடைச்சாதான், இந்த இரும்பு கோட்டையை உடைச்சாதான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சல்ல பாய முடியுங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கனாலதான் சீமான் அண்ணா காசு கொடுக்காம வாக்கு வாங்கினாருங்கிறத ஈரோடு கிழக்குல சொன்னாருன்னா, எடப்பாடி 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினாருங்கிறது தான் அது அவரோட அர்த்தம். கொடுத்தும் 5% வாக்க எடப்பாடி இழந்துட்டாருங்கிறது தான் அண்ணாமலை இன்டைரக்டா சுட்டி காட்டுறாரு. அதுக்கு பிறகு மாற்றணி கூட்டணி போனவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க. மறைமுகமா சீமான் எடப்பாடி கூட கூட்டணி போக மாட்டாருங்கிற கருத்தையும் முன்வைக்கிறார். அதை முன்வைக்கும் போது கூட்டணி போனா நீங்க மற்றவங்க மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிருவீங்கிற அதை ஒரு அரசியல் ரீதியான எச்சரிக்கையும் அண்ணாமலை கொடுக்கிறாரு. சோ அண்ணாமலைக்கு அரசியல்ங்கிறது 2வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்தினால் மிக அளவுக்கு அவரை குறுகிய பெர்சன்டேஜ் கொண்டு போனாதான் வளர முடியுங்கிறதா அண்ணாமலையோட கருத்து. அந்த வகையில கொங்கு மண்டலத்துல புரோ வெள்ளாள கவுண்டர் பொலிட்டிக்ஸ பாஜக பண்ணணுங்கிறதா நம்மளோட எண்ணமாட்டம் இருக்குது. காரணம், ஒரு கட்டத்துல மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலாவுக்கு ஆளுதான் எடப்பாடின்னு அவரை ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நாம தான் முக்குலத்தூர பயிற்சாச்சு, கொங்கு வேளாளர்கள் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை வீழ்த்தாண்டா, அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி சசிகலா வீக்கன் பண்ணுவோங்கிற ஒரு கருத்தை டெல்லி தலைமைக்கு சொன்னோம். அந்த இடத்துல நாம சொன்னது கொங்கு வேளாளர் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, அதுதான் கான்செப்ட். அந்த நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டில இருந்து இன்னைக்கு ஒரு பொட்டன்ஷியல் லீடராட்டு மத்திய அரசு அதிகாரத்துல 5 வருஷம் போர்மலா இருக்கக்கூடிய அண்ணாமலையை நம்பி வாக்களிச்சாங்கன்னா அது எடப்பாடியின் வீழ்ச்சியும் அண்ணாமலையின் எழுச்சியும் நம்ம கண் முன்னாடி தெரிய வரும். அந்த இடத்துல அண்ணாமலை ஆல்ரவுண்டு விஷயங்களை பார்த்துதான் திறப்பட செய்யறாரு. முதல்ல 2வது இருக்கக்கூடிய பலகீனமான நிலைமையில அபகரிக்கும் என்ற ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல குளறுபடி பண்ணக்கூடிய, வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுவுல போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி விட்டா அதுக்கு பிறகான வளர்ச்சி உத்வேகம் பெருசா இருக்குங்கிறத அண்ணாமலை தெளிவா உணர்றாரு. அது வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேச முடியலனாலும் கூட நாசுக்கா ஒரு நைசிட்டியோட சில விஷயங்களை அண்ணாமலை பண்றாரு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதுதான் பாஜக வளர்ச்சிக்கு சரியா இருக்கும். திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்குகள். திமுக அணியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மிக பெருமளவு பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்குகள். பாஜகவை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தான் அதிமுகவுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள ஓபிஎஸ் ஒரு கேட்டலிஸ்ட் போல் சாட்டு அந்த பகுதியில அவரை ஒரு முக்கிய தலைவரா காட்டி அவரை முன்னிறுத்தி அதை மோடி தலைமைக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் அண்ணாமலை சரியா புரிஞ்சுட்டு தான் நகர்த்துறாரு. இப்போ டார்கெட் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அந்த இருதுரு அரசியல் என்ற அந்த கருத்துருவாக்கத்தை உடைச்சி மேல போனாதான் பாஜகவுக்கும் வளர்ச்சி. அப்கோர்ஸ் தமிழ் தேசிய அளவுல நாம் தமிழரும் ஒரு சில வளர்ச்சிகளை பெறலாம். அது தவிர்க்க முடியாத ஒன்றாதான் இருக்குது. சோ இந்திய சூழ்நிலையில 2வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுதான் முக்கியமானது. அதனாலதான் நடிகர் விஜய் அவர்கள் கூட அரசியல் களத்துக்கு வரும்போது என்னுடைய எல்லா பேச்சுகளிலுமே கமலஹாசன், விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போதே ரெட்டையில தான் பாதிச்சுது.
அப்ப விஜய் அரசியல் களத்துக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையா பாதிக்கும். தோர்த்து அணி இல்லாமல் கட்சியும் உடைந்து இருக்கக்கூடிய லெவல்ல கடுமையா பாதிக்கும். அவர் 2024 வர வேண்டும் என்ற அழைப்பெல்லாம் நான் கொடுத்திருந்தேன். அண்ணாமலையும் அந்த வகையில இருதுரு அரசியல் இங்கு ஒழிக்கப்பட வேண்டும், அது முறியடிக்கப்பட வேண்டும் என்ற இடத்தில் ரொம்ப நுணுக்கமான தன்னுடைய அரசியல் நகர்வை தான் அண்ணாமலை செய்கிறார். சார், நீங்க அழகா சொல்றீங்க, அண்ணாமலை ரொம்ப நுணுக்கமா தன்னுடைய அரசியல் நகர்வை நகர்த்துகிறார்னு. சார், எப்பவுமே இங்க திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்களிக்கும் மனநிலைமை இருக்கு. அந்த இடத்த இப்ப அறுவடை செய்ய போவது பாஜக நீங்க சென்ற முறை நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார். அதாவது டிஎம்கேவினுடைய ஆன்டி டிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய போவது பாஜகன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா டிஎம்கேக்கான ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்க சார், ஒரு ஓட் பேங்க் இருப்பாங்க. அந்த ஓட் பேங்கர்ஸ் இந்த வாட்டி கிராஷ் பண்ண போறது யாரு சார்? திமுகவுக்குள்ள பாசிட்டிவ் ஓட்ஸ்ங்கிறது திமுக 3 தரப்பால இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஒண்ணு கிறிஸ்தவ முஸ்லிம் மைனாரிட்டிஸ், இன்னொன்னு பறையர் சமூகம், இன்னொன்னு பிறமொழியாளர்கள். இதுல கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்காளர்களை நாம் தமிழர் சீமான் அவரே அந்த மக்களோட உணர்வை பேசி தெரிஞ்சு சாத்தான்கள் மாதிரி இருக்கிறாதீங்க, கடவுளின் பிள்ளைகளா இருங்க, 18% இருந்தும் கண்ண மூடிட்டு திமுக ஓட்டு போடுறீங்கிற ஒரு கேள்விய கிறிஸ்டின்ஸ் மத்தியிலையும் முஸ்லிம்ஸ் மத்தியிலையும் அவர் எழுப்பி இருக்கிறாரு. இந்த வாக்குகள் தான் திமுகவுக்கு 100% கன்சாலிடேட் ஆச்சு. இதுல எந்த அளவுக்கு சீமான் பக்கம் அவங்க டிஸ்பேட் ஆகி போகுங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொன்னு பறையர் சமூக வாக்கு போல் ஆகுறதுல 15% வாக்கு பறையர் சமூக வாக்கு போல் ஆகுது. இதையும் சீமான் பறையர் இளைஞர்களை குறி வச்சு தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்யறாரு. பறையடிச்சுதான் அவங்க நிகழ்ச்சிகளே பண்றாங்க. அப்போ திமுக கழகம் இந்த ஆபத்தை உணர்றாங்க. பொது தேதியில ஆதித்தமிழர், ஆதித்தமிழ், சிவன் பறையர், இந்த மாதிரி எல்லாம் அவங்க சில விஷயங்களை அரசியல் சென்டிமெண்டெல்லாம் உள்ள கொண்டு போகும்போது திமுக திருமாவளவனை மட்டுமே நம்பி இந்த வாக்குகளை நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியாது. காங்கிரஸ்ல மாநில தலைவர் அவர் செல்வ பெருந்தகை இருந்தா சிறப்பா இருக்குங்கிற லெவல்ல அவங்க செல்வ பெருந்தகை அந்த தலைவரா கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். சோ அந்த வாக்குகளும் நம்ம பாமக எதிர்கொண்டு திமுக பக்கம் கன்சாலிடேட் ஆன வாக்குகளும் நாம் தமிழரால எவ்வளவு அதை தன் பக்கம் கொண்டு வர முடியுங்கிறத பார்க்கணும். சோ இந்த 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வங்கி, 15% போலாக்கூடிய ஓட்டுல 15% பறையர் வாக்கு வங்கி, இந்த 2 வாக்கு வங்கியையும் குறி வச்சு தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக களமாடுது. இதுல எவ்வளவு திராவிடத்திட்ட இருந்து அவங்க பிரிப்பாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொன்னு, தமிழ் தேசிய கருத்துரையாளர் பிற மொழியாளர்கள் திமுக பக்கம் கன்சால்டேட் ஆகிறாங்க. அவங்கள எவ்வளவு பாஜக கைவசப்படுத்துதுன்னு பார்க்கணும். இந்த 3 கன்சால்டேட் ஆகக்கூடிய வாக்கு வங்கி வைக்கிறாங்க. மீதி மற்ற ஜாதிகள்ல கொஞ்சம். இதுதான் திமுகவுக்கு வெற்றி வீகம். இந்த பலமுறை போட்டியில 51% வாக்கெடுத்த திமுகவுல எவ்வளவு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை நாம் தமிழர்கள் இழக்கிறாங்க, எவ்வளவு பறையர் வாக்குகளை நாம் தமிழர்கள் இழக்கிறாங்க, எவ்வளவு புறமொழியாளர் வாக்குகளை, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகளை பாஜகவிடம் அண்ணாமலை கிட்டே இழக்கிறாங்கன்றதுதான் நம்மளோட பார்வையா இருக்குது. இந்த வகையில என்டிஏல கன்சாலிடேட் ஆன வெள்ளாள கவுண்டர் ஓட்டுகளும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டு அண்ணாமலை பக்கம் வரணும். இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இதுல தொடர்ந்துகிட்டு இருக்குது. எப்படி ரிசல்ட் வருதுங்கிற அடிப்படையில நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தலா இந்த தேர்தல் மக்களவை தேர்தல் என்றாலும் இது அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த வகையில் அது வருதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். காரணம், திமுகவிடம் அதிகார பலம்ங்கிற ஒரு பெரிய பலம் இங்க இருக்குது. அதிகார பலம் மக்களவை தேர்தல்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு சட்டமன்றத்தை அதிக மெஜாரிட்டி பெற்று மாநிலத்தை ஆளும் ஆளுங்கட்சிக்கு அதிகார பலம் ஒரு பெரிய சக்தியாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அது 2009ஆம் ஆண்டு மூக்க அழகிரி அந்த அதிகார பலத்தை தென்மண்டலத்துல காட்டியதை பார்த்தோம். அது மாதிரி 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு முன்பாட்டி போட்டு 200 ரூபாய் கொடுத்ததே நாம பார்த்தோம். சோ இத அதிகார பலம்ங்கிற ஒன்றே எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு. இதுல பாஜக டெல்லி தலைமையின் செயல்பாடு எப்படி அமைய இருக்குங்கிறத தமிழக பாஜகவுக்கும் அதுல ஒரு முக்கிய ரோல் இருக்குன்னு பாக்குறேன். அண்ணாமலை இதையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவார் நான் பாக்குறேன். அதுல இன்னொரு டெக்னாலஜிஸும் இருக்கு. அது நடக்காம அண்ணாமலை இத சரியா கொண்டு போய் பாஜக வளர்ச்சிக்கு அதை செயல்படுத்துவாருன்னு பாக்குறேன். சார், தற்போது இந்த சிட்டிங் எம்எல்ஏவான திருமதி விஜயதரணி பாஜகவை நோக்கி வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனா அப்படி வரமாட்டாரு, உங்ககிட்ட சிக்க மாட்டாருன்னு சொல்றாரு காங்கிரசின் தலைவரான செல்வ பெருந்தகை. இதை பற்றி உங்கள் பார்வை சார்? விஜயதரணியை பொறுத்தளவுல காங்கிரஸ்ல இருந்து அவங்கள ஆல்மோஸ்ட் நீக்கணி அறிவிக்கலாமலே ஒதுக்கிட்டாங்க. தொடர்பு எல்லைக்கு அப்பார் போயிட்டாங்கிறத அழகிரி சொன்னாரு. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராட்டு விஜயதரணிக்கு ஜூனியரா வந்த ஒருத்தரை
ஜாதி அடிப்படையில போட்டுட்டாங்க. மாநில தலைவரும் இல்ல, சட்டமன்ற கட்சி தலைவரும் இல்ல, அடுத்தால டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க நிலைமையிலதான் விஜயதரணி இருக்கிறாங்க. அந்த வகையில இனிமேல் விஜயதரணியை கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸ் எதுவும் செய்ய போறதில்லை. அந்த அளவுக்கு பலமானவரும் கிடையாது விஜயதரணி. ஒரு 3 தடவை சிட்டிங் எம்எல்ஏனா கூட அந்த இடத்துல அங்க வெற்றி பெற்றது காங்கிரஸ் உள்ள RSS எதிர்ப்புங்கிறதுல வரல. காங்கிரஸ்ல உள்ள கிறிஸ்தவர்கள் வாக்கு ஆன்டி பிஜேபியா விழுந்ததுனால வெற்றி பெற்றவங்களே தவிர விஜயதரணிக்கு என்று அங்க தனிப்பட்ட செல்வாக்கோ பலமோ எதுவும் கிடையாது. அந்த வகையில யாரை விட்டாலும் காங்கிரஸ் ஜெயிக்கலாங்கிற எண்ண ஓட்டத்துல போட்டியாளரை தள்ளி விட்டுதான் காங்கிரஸ் கருதுறாங்க. அதுதான் செல்வத் பிறந்தகரின் பேச்சு. அவர் பாஜகவை நம்பி பாஜகவில் சேரலாம். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். மோடி அடிக்கடி தமிழகம் வராரு, இதற்கு பின்பு இருக்கும் அரசியல் என்ன? Modi will never accept defeat anywhere. He will not accept defeat at Tamil Nadu. He is for victory in Tamil Nadu. So, அதற்கான என்பவர்கள் ஒத்துழைப்பும் அறிவும் உழைப்பும் அதற்கு உண்டு. கண்டிப்பா மோடி தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களை வென்றே தீர்வார். அது ஓவர் ரேட்ல நடக்குன்னு சொல்லல, பட் உறுதியா நடக்கும். சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.